ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னுடைய மரணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நிலையில் இயேசு இருப்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. விருந்துக்கு சென்ற இயேசுவின் பாதங்களில் அமர்ந்து கண்ணீரால் அவரது பாதங்களை கழுவி தனது கூந்தலால் நறுமண தைலத்தை அவர் பாதங்களில் தடவி அவரது பாதத்தை சுத்தம் செய்த ஒரு பெண்மணியினுடைய அந்த அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். பலரும் பலவிதமான வார்த்தைகளை சொல்ல, இந்த தைலத்தை இவள் வீணாக்குகிறாள், இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்றவாறெல்லாம் பலரும் சொல்லிய போதும் கூட தன்னுடைய மரணத்திற்கான முன் தயாரிப்பு இது என்பதை உணர்ந்தவராக அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணியின் அன்பான அந்த உபசரிப்பினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எவருக்கும் தெரியாது இன்னும் சில நாட்களில் நறுமண தைலங்களை பூசி இறந்த இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் வரும் என்று. ஆனால் அதை அங்கு உணர்ந்தவராகவே தனது பாடுகளுக்கு முன்பதாகவே இதனை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனம் வாரி மன்னிப்பு வேண்டி ஆண்டவரின் பாதங்களில் அமர்ந்து கண்ணீர் சிந்திய அந்த பெண்ணினுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அந்த பெண்ணுக்கு வாழ்வு தருகிறார் இயேசு. இந்த இயேசுவை இதயத்தில் உரத்தி சிந்திக்க அழைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் நமது சொல்லாலும் செயலாலும் எத்தனையோ அநீதிகளை ஆண்டவருக்கு எதிராக இழைத்திருந்தாலும் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கண்ணீரோடு கடவுளை நாடி செல்லவும், கடவுளிடத்தில் நமது குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு அவரின் மன்னிப்பை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பின் அடிப்படையில் நமக்கு எதிராக குற்றம் செய்த பலரை மன்னிக்கின்ற மனிதர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு எப்போதும் இயேசுவை போல துன்பத்தையும் இன்பத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு பயணிக்க இறைவனிடத்தில் இன்றைய நாளில் ஆற்றல் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.